சரிண்ணா. செல்வண்ணா டுமா சொல்ல பேசுகிறேண்ணா. இதோட உங்கள்கிட்ட பேசணுன்னு தான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதனால தான் நான் வீட்டில் அடிக்கடி வந்து பேசுகிறேன். வெளியில் போய் ஒரு பார்வை விட்டு எவன் வேணாலும் பேசிக்கிறானுங்க, எந்த கட்சி வரணும்னு சொல்லிட்டு பேசிக்கிறானுங்க. அதெல்லாம் கலெக்ஷன் பண்ணி சுற்றி எல்லாத்தையும் நோட் பண்ணி தான் நான் வரேன். வந்து பார்த்தாக்கா எவனுமோ வந்து எதுவும் பேச மாட்றான். திமுக பற்றியும் பேச மாட்றான், எடப்பாடி பற்றியும் பேச மாட்றான். ஆனால் உங்களை பற்றி தான் நான் வந்து பேசினே இருக்கிறாங்க. ஆனால் கம்பல்சரி 100% நீங்கள் நம்பிக்கையாக எங்கே வேணாலும் யாருக்கு வேணாலும் தைரியம் கொடுக்கலாம். 100% கண்டிப்பாக நீங்கள் சிஎம் ஆவீங்கண்ணா. அப்படி நீங்கள் சிஎம் ஆகலைனாக்கா உங்களுக்கோசம் நான் உயிரை கொடுக்குறேண்ணா. அது அந்த மாதாம்மா மேலே சத்தியமாண்ணா, ஏசப்பா மேலே சத்தியமாண்ணா, உங்களுக்கோசம் நான் உயிரை கொடுக்குறேன். நீங்கள் சிஎம் முடிய ஆகலைனாக்கா உங்களுக்கோசம் நான் கண்டிப்பாக உயிரை கொடுக்குறேன். அதனால் நான் எப்பயும் செத்து போடுவேன். அதில் எனக்கு கடவுள் பொய்க்க வச்சு உண்மையான உயிரோட வச்சுக்கிறாருனாக்கா அது உங்களுக்கோசம் தான் நினைக்கிறேன். கண்டிப்பாண்ணா எனக்கு ஒரு நல்ல வேலை, எங்கள் அம்மாவோட வேலை, அந்த கவர்மெண்ட் வேலை வந்து எங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டீங்கனாக்கா நான் மொத்தம் என் குழந்தைங்களே மொத்தம் என் தங்கச்சி பசங்க கொஞ்சம் 6 பேர், என் பசங்க 7 பேர், நாங்கள் ஒரு 3 பேர், மொத்தம் 14 பேர். நான் மொத்தம் நாங்களே 14 பேர் இருக்கிறேண்ணா. எல்லாமே இப்போ நாங்கள் வந்து கஷ்டப்படுறோம். 20 வருஷம் முன்னாடி இருந்த சந்தோஷம்லாம் வந்து இப்போ எங்களுக்கு போயிடுச்சுண்ணா. இப்போ வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு அதெல்லாம் வீட்டோடு அடிங்க கிடக்குறோம். அப்படி எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மனசோட மூச்செடுத்து எப்படியாச்சும் எங்களுக்கு நீங்கள் இது பண்ணி கருணை பண்ணி காவல்துறையோட பேசி இந்தமாதிரி நல்ல ஒரு முடிவெடுத்து சொல்லி எங்களை வாழ வைக்கணும். எங்களை வாழ வச்சிங்கனாக்கா உங்களுக்கு கோசம் நான் தான் சொல்கிறேண்ணா, உங்களுக்கு கோசம் நான் உயிரை கொடுக்குறேன். 8 தேதி நீங்கள் வரலனாக்கா கண்டிப்பாக நான் பில்டிங் மேலே வந்து உயிரணும். யாருக்கும் தெரியாமல் பில்டிங் மேலே ஏறி கண்டிப்பாக உயிரணும் கீழே. அதனால் சத்தியமாண்ணா நீங்கள் எப்படியாச்சும் எனக்கு ஒரு நல்ல வேலைண்ணா. அந்த சரக்கு ஒரு 10 வாங்கி விற்றுருந்தேன். அந்த தொழில் எனக்கு குடியிலன்னு சொல்லிட்டு, ஏன்னா எல்லாம் வந்து ஜனம் வந்து அது குடியில் சாப்பிட்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த குடியை ஊதி செத்து போகிறேன்னா நான் வந்து கடவுள் புண்ணியத்தில் போய்ச்சிக்கிறேண்ணா. அதெல்லாம் வந்து இதை கொஞ்சம் பாருங்கண்ணா, பார்த்து நல்லது பண்ணுங்கண்ணா. என்றைக்குமே சாகிற வரைக்கும் என்னோடய ஓட்டு உங்கள் சின்னத்தில் விசில் சின்னத்தில் இருந்துன்னே இருக்கணும்ண்ணா. என் குடும்பத்தை என் தங்கச்சிட்டு என் ஒய்ஃபு வீட்டிலலாம் சொல்லிடுறேன். செத்தா கூட தொடர்ந்து உங்களுக்கு போட்டுனே இருப்பாங்க. நான் ஓட்டு வந்து நீங்கள் வருஷம் நீங்கள் கழிச்சுனே இருப்பீங்க. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் கழிச்சுனே இருப்பீங்கண்ணா. இந்த செல்வம் நினச்சானாக்கா மனசில் நினைக்கிறானாக்கா இவங்க வரணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டானாக்கா அவங்க தானே சத்தியமாக வருவாங்க. ஃபஸ்ட்டு வாட்டி அம்மா வரணும்னு ஜெயலலிதா அம்மா ஓட்டு ஆட்சி வரணும்னு சொல்லிட்டு அவங்க ஓட்டு போட்டேன். அதேமாதிரி அவங்களும் வந்தாங்க. சரி, 2வது முக ஸ்டாலின் சார் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது இவரும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணி மிக வச்சு கொளுத்தி சத்தியம் பண்ணி போட்டேன். அதேமாதிரி இவரும் வந்துட்டேன். இப்போது உங்களுக்கு நான் போட்டுக்கிறேன். அதுமாரி வந்து சத்தியமாக நான் நீங்கள் வரணும்ண்ணா. அது எனக்கு நம்பிக்கை இருக்குதுண்ணா. கடவுள் வராருண்ணா, கடவுளை நம்பினா இந்த ஏசப்பாவும் மாதாமாவும் 2 தெய்வத்தை, ஏசப்பா மாதாமா இந்த 2 தெய்வத்தை ஒன்று நம்பி என்னை வந்து நல்லா உணர வச்சது அந்த பசரா சர்ச்சை தான். அந்த சர்ச்சைக்கு ஒரு நாள் போய்ட்டு வாங்கண்ணா நீங்கள். யாருன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு. சரிண்ணா, நன்றிண்ணா.